Hello friends, welcome to Roche Cars YouTube channel. Friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சிட்டில நல்ல ஒரு டிராஃபிக்ல வந்து ஒரு கார் வந்து நீங்க டிரைவ் பண்ணிருக்கீங்கன்னா இன்னொரு கார் உங்களுக்கு முன்னால போற காருக்கும் உங்களுடைய காருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரை ரோச் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ட் காஸ்டைய அப்டேட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோச் காஸ் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வந்து ஒரு சிட்டியில் ட்ரைவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போகக்கூடிய காருக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய கார் வந்து ஸ்டாப் அப்படிங்கிற லைட் வந்து க்ளோ பண்ணதுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணதுமே அந்த வெஹிக்கிளுக்கும் உங்கள் வெஹிக்கிளுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காருக்கும் உங்கள் காருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு ரூல் படி 3 செகண்ட்ஸ் கேப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது 3 செகண்ட்ஸ் கேப்னா என்னென்னா நீங்கள் அதாவது அந்த கார் வந்து எடுத்ததுமே, ஓகேங்களா, ஸோ அந்த கார் எடுத்ததுமே 3 செகண்ட்ஸ் கழித்து உங்களுடைய காரை நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறது உங்களால் அசியூம் பண்ணிக்க முடியும். அந்த டிஸ்டன்ஸை தான் சேஃப் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ரூல். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன டிஸ்டன்ஸில், அதாவது எவ்வளவு டைம், அந்த டைம் டியூரேஷனை வந்து நம்ம கேப் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பு தான் உங்களுக்கு வந்து அந்த சேஃப் டிஸ்டன்ஸை மேனேஜ் பண்ணுற கேப்பு. அந்த கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் கேப். ஓகேவா? கரெக்டாக அந்த கார் எடுத்த 3 செகண்ட்ஸ் கழித்து உங்களுடைய கார் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ கேப் உங்களுக்கு வந்து கிடைக்குதோ அதுதான் சேஃப் கேப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சேஃப் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கேப்பு அப்படிங்கிறது நம்ம அந்த மீட்டர்ஸில் நம்ம வந்து அதை வந்து எவலுவேட் பண்ண முடியாது. ஆனால் அது எடுத்ததுமே அதே பேரல் ஸ்பீடில் நம்மளும் போயிட்டு இருக்கணும். அப்படி போயிட்டு இருந்தால் நம்ம கரெக்டான சேஃப் டிஸ்டன்ஸை மேனேஜ் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஷேர் பண்ண ஒரு கண்டென்ட் தான் அந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு தகவலை அவங்க ஷேர் பண்ண அந்த தகவலை நான் வந்து உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம கார் வந்து போயிட்டு இருக்குது. ஆல்சோ வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு கார் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்லேயும் ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த டெம்போ, அதாவது ஒரு சின்ன ஒரு டெம்போ போயிட்டு இருக்குது, நீங்கள் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம ஆல்சோ வந்து நம்ம வந்து ஒரு சிட்டியில் தான் ட்ரைவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு டிராஃபிக்கான ஒரு ஏரியாவில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் கூடிய அந்த சின்ன டெம்போ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் நம்ம காருக்கும் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் தான் மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளுடைய வைப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைப்பர் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண போகுது நம்ம இப்போ சேஃப் டிஸ்டன்ஸ்லாம் போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த வைப்பர் எப்படி நமக்கு சொல்லும், நம்ம எப்படி அந்த வைப்பரை வச்சு கணக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. நான் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஆஸ் அ டிரைவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வைப்பரை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். உங்களுடைய வைப்பரை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அந்த வைப்பர் வந்து அவங்க ஃப்ரண்ட்டில் போகிற அந்த வெஹிக்கிளுக்கு பம்பர் இருக்குது பார்த்தீங்களா, பம்பராக இருக்கலாம், இல்லைனா நம்பர் பிளேட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? அந்த நம்பர் பிளேட்டை தாண்டி, அதாவது நம்பர் பிளேட்டு இல்லை நம்பர் பிளேட்டை விட அதிகமாக உங்களுக்கு வந்து அந்த ஹைட் வந்து கரெக்டாக அந்த லெவல் வந்து அந்த நம்பர் பிளேட்டுக்கு லெவலில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா ஸோ தட் இஸ் அ சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷனாக நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது அந்த 3 செகண்ட்ஸ் கேப்பை நம்ம சொல்லுவோம். அப்படி அது உங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த கேப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஈஸிலி வி கேன் அப்சர்வ் நம்ம என்ன டிஸ்டன்ஸில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத, சேஃப் டிஸ்டன்ஸ்லாம் போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த வைப்பர் தான் நமக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த இதை வந்து சொல்கிற ஒரு ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒருத்தங்க சொன்ன தகவல் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எக்ஸாக்டாக. ஸோ இப்போ இந்த வைப்பர் வந்து எக்ஸாக்டாக அந்த ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளோடைய பேக் சைட் பம்பருக்கு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த நம்பர் பிளேட்டை கூட நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் பிளேட்டு கொஞ்சம் மேலேயோ இல்லைனா நம்பர் பிளேட்டுக்கு கரெக்டான லெவல்லையோ அந்த வைப்பர் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்லிக்கலாம் இப்போ நம்ம சேஃப் டிஸ்டன்ஸ்லாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த ரூல் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டான ஒரு ரோடுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்றத்தில் ஏறிட்டு இருக்கீங்க, ஒரு எலிவேஷனில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ரூல் வந்து கரெக்ட் கிடையாது. அப்படின்னா நீங்கள் அது கணக்கு பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வைப்பருடைய அந்த பொசிஷன் வந்து ஃப்ரண்ட்டில் போகிற
இன்கேஸ் ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் வந்து ஒரு ஸ்டீப்பான ஒரு பொசிஷனில், அதாவது ஏற்றத்தில் போயிட்டு இருக்குது, நீங்கள் பின்னால் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வைப்பருடைய பொசிஷன் வந்து அந்த நம்பர் பிளேட் ஆர் பம்பருக்கு கொஞ்சம் கீழே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம சேஃப் டிஸ்டன்ஸில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து அதே லெவலில் நீங்கள் கணக்கு பண்ணணும், வைப்பர் வந்து அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த நம்பர் பிளேட்டுக்கோ இல்லைனா பம்பருக்கோ பேரலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப நெருங்கி போயிடுவீங்க. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து கொஞ்சம் அந்த வைப்பர் வந்து கீழே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இறக்கத்தில் இறங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏற்றத்தில் போகும்போது அந்த வைப்பர் வந்து அந்த நம்பர் பிளேட்டுக்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா? கீழே இருக்கணும். நீங்கள் இறக்கத்தில் இறங்குறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளுக்கு நம்பர் பிளேட்டுக்கு அந்த உங்களுடைய வைப்பர் வந்து மேலே இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கீங்கன்னா ரெண்டுமே பேரலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேஃப் டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் கார்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்கான நான் வீடியோஸ் போட்டுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மேலுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது போக நம்ம ரோச் கார்ஸோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் நான் டேரெக்டாக டெலிகிராம் குரூப்லேயே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.